இந்த வாசிக்கப்பட்ட யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 21 27 வரை இதோட கண்டினியூவேஷன் தெரியுதா? ஞாபகம் இருக்குதா? ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம கடைசியாக இந்த வசனங்கள்லாம் வாசிச்சு. எதோட கண்டினியூவேஷன் ஞாபகம் வருதா உங்களுக்கு? வாதைகள். ஆமாம், வாதைகளுக்கு அப்புறம் ஒன்றும் நடக்குதே, கானானை நோக்கிய பயணம். இதை பற்றி கடைசியாக நம்ம எப்போ பேசியிருக்கிறோம்னா ஏப்ரல் மாதம். அதனால் நானும் சரி உங்களை ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, கடைசி ஏப்ரல் மாதம் பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வெளியே போயாச்சு. இப்போ தான் திரும்ப அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போது 14ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்துட்டோம். ஒரு கதை சுருக்கத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகிடும். சரியா? இப்போ அந்த மேப்பை காமிச்சா 3rd ஸ்லைடு. ஓகே, கவனிங்க. நம்பர் 1 போட்டிருக்குல்ல, அதுதான் எகிப்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் எகிப்து. எகிப்தில் ராமசேஸ்ங்கிற பட்டணம். அங்கிருந்து தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கிளம்பி, இதுக்கு வசன ஆதாரம் இருக்குது, 13:16 போட்டிருக்குது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியாய் புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு எங்கே போனார்கள்னு 20ஆம் வசனம் சொல்லுது. அவர்கள் சுக்கோத்துக்கு பிரயாணப்பட்டாங்க. அப்போது நம்பர் 1லேருந்து அவங்க எங்கே வராங்க அப்படின்னா சுக்கோத் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. ஆனால் அடுத்த இடம் 3ன்னு போட்டிருக்குல்ல. ஆனால் எனக்கு மேப்பில் இப்படி தான் இருக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா அவர்கள் எங்கே போனாங்களாம், வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏத்தாம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அந்த மவுஸ் ஏரோ இருக்குல்ல, ஏத்தாம்ங்கிறது அங்கே இருக்குது. அப்போ அவங்க சுக்கோத்துலேருந்து ஏதாமுக்கு வந்துட்டு வசனம் சொல்லுது, சிவந்த சமுத்திர வனாந்திர வழியாய் ஜனங்களை ஆண்டவர் சுற்றி போக பண்ணினார். ஏத்தாமுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, இந்த எகிப்தியரை நான் என்ன பண்ண மாட்டேன், சும்மா விட மாட்டேன்னு முடிவு பண்ணி என்ன பண்ணார் ஆண்டவர், இந்த 3ங்கிற இடம் இருக்குல்ல, பை ஹகிரோத்னு போட்டிருக்கே, ஈரோத் இடத்துக்கு ஆண்டவர் கொண்டாடுறாரு. அந்த இடத்துல தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாளையம் இறங்குறாங்க. அதுக்கு முந்தைய பகுதி தான் செங்கடல். செங்கடலுக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன கோடு இருக்குல்ல, அந்த தண்ணியை தான் அவங்க கடந்து போகிறாங்க, அதுதான் செங்கடல். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம கடைசியாக பார்த்தது என்னென்னா, இந்த ஈரோத்திலிருந்து அவர்கள் செங்கடலை கடந்து எகிப்தியரை வென்று என்ன பண்ணிட்டாங்க, இப்போது கரைக்கு வந்துட்டாங்க. கரைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுதான் இப்போது நம்ம பார்க்க போகிறது. அல்லேலூயா. நான் சொன்னது புரிஞ்சுதா? செங்கடலை கடந்தாச்சு, ஒரு பெரிய வெற்றி பெற்றாச்சு. இந்த வெற்றி பெற்றதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, இதுதான் இப்போ நம்ம தியானிக்க போகிற பகுதி. 15ஆம் அதிகாரம் 1 வசனம். அவ்வளோதான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு விக்டரி கிடச்சிருச்சு, ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. அந்த ஜெயத்தை இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ செலிப்ரேஷன் டைம். ஆண்டவர் கொடுத்த வெற்றி என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரியா? அது செலிப்ரேட் பண்ணுறது சரியா? அது ஆராதனை பண்ணுறது சரியா? சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, வெட்டாந்திரத்தில் நடந்து வந்தீங்க. சரி, என்ன வெற்றி கிடைச்சது உங்களுக்கு? எதுக்கு நீங்கள் கொண்டாடுறீங்க, இப்போ எதுக்கு குதிக்கிறீங்க? ஒருத்தன் செத்து போனதை குறித்து கொண்டாட முடியுமா? கொண்டாடலாமா? சரியா? அது இது எடுத்துடலாமா? சாரி, இது எடுத்துரு. சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தவங்க துக்கப்படுறதையோ இல்லை ஒருத்தவங்க செத்து போனதையோ கொண்டாடலாமா இது மாதிரி? இப்போ என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? நீங்கள் இல்லைன்றீங்க. இப்போ எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொன்னீங்க? நீங்கள் அதே வாய் தான் என்ன சொல்லிச்சு, ஆமேன் ஆராதனை பண்ணணும் நீங்கள். இப்போ என்ன சொல்கிறீங்க, ஐயோ அப்படி பண்ணக்கூடாது, சே பாவம். நல்லா கவனிங்களேன், இது இறப்பை குறித்த கொண்டாட்டம் அல்ல. எகிப்து ஜனங்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக வச்சிருக்கும் போது, அங்கேருந்து விடுதலையாகி வரும்போது கூட அந்த ஜனங்களை என்ன பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அங்கேயே கொலை பண்ணியிருக்கலாம்ல. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், வெற்றியை கொடுத்துட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு.
சண்டை கண்டியை போட்டு எதையாவது ஒன்று பண்ணி அவங்கள ஜெயிச்சுட்டு கொண்டாடி இருக்கலாம்ல, கொண்டாடல. ஆண்டவர் அங்கே அனுமதிக்கல. ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல மட்டும் அதை செய்கிறார் அப்படின்னா, அவன் உன்னை அடிமையாய் வைத்திருந்த எகிப்து அல்ல, உன்னை கொல்ல நினைக்கிற எகிப்து. அல்லேலூயா. அங்க எகிப்துல இருக்கிற வரைக்கும் அவன் உன்னை அடிமையா வச்சிருக்கணும்னு நினைச்சான். இன்னைக்கு எகிப்தை விட்டு கிளம்புன உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு மண்டையில, இவனை கொன்றணும். ராணுவத்தை எதுக்கு எடுத்துட்டு வர? இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்கிறதுக்கு எதுக்கு ராணுவம்? ராணுவம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அழிக்கிறதுக்கு தான். அப்போ என்னை அழிக்க வந்தவனை ஆண்டவர் அழித்து போட்டார், அதனால் நான் கொண்டாடுறேன். அல்லேலூயா. இது யாரோ அவருடைய இறப்பை கொண்டாடுறதுக்கு இல்ல, யாரோ அவருடைய துக்கத்தை கொண்டாடுறதுக்கு இல்ல. அவனை விட்டு அவன் என்ன கொன்றுவான், சரியா? அவனை விட்டு அவன் என்ன கொன்றுவான். அப்போ ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்தார், அதை கொண்டாடுகிற பாட்டு தான் இந்த 15ஆம் அதிகாரம். அல்லேலூயா. கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. என்ன பாடுவாங்களாம்? கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடல்ல தள்ளி விட்டாரு. யார் இவரு? பாடுற இதை சொல்றது பண்றவர் யாரு? தள்ளி விட்டாரு அவர் யாருன்ற? கர்த்தர். நான் கர்த்தர்னா என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கர்த்தர்னா என்னது? கர்த்தருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? லார்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, காடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ கர்த்தர்னு சொல்ற வார்த்தைக்கு என்ன வார்த்தை டிரான்ஸ்லேஷன்? லார்டு. லார்டுன்னு என்ன அர்த்தம்? அதிகாரத்தை உடையவர், ரூலர் அப்படின்னு அர்த்தம், சரியா? இப்போ நான் மாற்றி சொல்ல போறேன். அந்த ஸ்லைடை காட்டுங்க. லார்டுங்கிறதுலே ரெண்டு இருக்குது, ரெண்டு லார்டு இருக்குது. இந்த ஆங்கில வேதாங்கமத்தை படிக்கிறதுனால தெரியுது இதெல்லாம். இல்லை இது இல்லைப்பா, 5th ஸ்லைடு. ஃபுல் ஸ்லைடும் காமிச்சிட்டேன், 5th மட்டும் காட்ட மாட்டல. முந்தி ஓகே எடுத்துக்கோ. காட் அப்படின்னா நமக்கு தெரியும். காட்னா யாரு? தேவன் வரும்போது நமக்கு என்னன்னு தெரியும். யாரு? ஆண்டவர். இந்த காடுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, எபிரேய வார்த்தையில ஏலோஹிம். என்னங்க ஏலோஹிம் அப்படின்றால் கிரியேட்டர். கிரியேட்டர்னா சிருஷ்டிகர், நம்மளை உருவாக்குகிறதையும் சிருஷ்டிகர். இன்னைக்கு நம்ம கூட எல்லாரும் சொல்லிக்கிறாங்க கிரியேட்டர்ஸ். யூடியூப்ல போனா கிரியேட்டர்ஸ் எல்லாரும். என்னடா கிரியேட் பண்ணீங்க நீங்க? இப்போ வார்த்தைகள்லாம் சும்மா அப்படி சாதாரணமாக்கி விட்டுறது. கிரியேட்டர் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான், தி கிரியேட்டர், ஒரே ஒரு ஆள் தான். அவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏலோஹிம் அல்லது காட் என்றால் கிரியேட்டர், சிருஷ்டிகர் என்று பொருள். இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னா சுப்ரீம், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறவர். அப்புறம் பவர்ஃபுல், எல்லாவற்றிலும் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. அதுதான் காட், எலோஹிம். அப்புறம் லார்டுன்னு நம்ம சொல்றோம்ல, ரெண்டு லார்டு இருக்குது. ஆங்கில வேதாகமத்தை ஆங்கில வேதாகமத்தை நீங்க உங்க எல்லார் வீட்லையும் ஆங்கில வேதாகம் இருக்குல்ல? ஏதோ ஒரு வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒன்று கொடுத்துட்டேன் நான், கரெக்டா? அந்த ஆங்கில வேதாகமத்தில் நீங்க போய் வாசிக்கும் போது சில இடங்கள்ல எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்கோம். LORD எல்லாமே கேபிட்டல். சில இடத்துல எல் மட்டும் கேபிட்டல், மற்றது போட்டிருக்கோம். இந்த LORD கேபிட்டல் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய பெயராகிய யெகோவா அப்படின்னு எபிரேய மொழியில இருந்துச்சுன்னா அதை என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க? லார்ட் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. லார்ட் என்றால் என்னன்னு அர்த்தம்? யாவே, யெகோவா. நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி சொல்லணும்னா யெகோவா. இல்ல அந்த வார்த்தையை அப்படியே சொல்லணும்னா யாஹ்வே அப்படின்றாங்க, நமக்கு அது சரியா வராது. யாவே. அல்லேலூயா. முதல்ல சொன்னது காட் என்பது அவருடைய வேலை. இப்போ நான் என்ன சொல்லுவீங்க? அவர் பாஸ்டர்னு சொல்லுவீங்க. பாஸ்டருங்கிறது நான் செய்கிற வேலை, எனக்கு நீங்கள் கொடுக்குற அந்த வேலைக்கு கொடுக்குற பேர். எனக்கு ஒரு பேர் இருக்கும்ல, எனக்கே ஒரு பேர் இருக்கும்ல. என்னன்னு சொல்வீங்க நீங்க? சாலமோன் சொல்லுவீங்களா? அது மாதிரி ஆண்டவருக்கே ஒரு பெயர் இருக்கும்ல, அதுதான் யாவே. அல்லேலூயா. யெகோவா என்னும் நாமத்தை கொண்ட தேவன்.
அப்போ எங்கெங்கெல்லாம் LORD கேபிட்டலில் வருதோ அது என்ன அர்த்தம்? தன்னுடைய பர்சனல் நேமை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று அர்த்தம். அதுவே இந்த லார்டு இருக்குல்ல, அடுத்த லார்டு இருக்குல்ல, இதுதான் கர்த்தத்துவத்தை சொல்றது. அதாவது ரூலர், அதிகாரத்தை உடைய தெய்வம்னு சொல்றது. எஜமானன், மாஸ்டர் போட்டிருக்கா, எஜமானன், நம்மை ஆண்டு கொள்ளுகிற சொந்தக்காரர், நம்ம ரூலர், அதிகாரம் செய்கிற அரசர். அல்லேலூயா. இப்போ இத்தனை பார்த்தோம்ல. இங்க பார்க்குற கர்த்தர் 15ஆம் அதிகாரத்தில் நாம பார்க்குற கர்த்தர், அதுக்கு வந்துருவோமா? 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் போட்டிருக்குதுல, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. இந்த அதிகாரம் ஃபுல்லாக கர்த்தர் கர்த்தர் கர்த்தரும் நிறைய இடங்கள் இருக்குது. இந்த எல்லா கர்த்தரும் யூஸ் பண்ணியிருக்கிறது கேபிட்டல் LORD, யாவே. அல்லேலூயா. யெகோவா தேவனை ஜனங்கள் புகழ்ந்து பாடின பாட்டு. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, யார் என் பேரை சொல்ல முடியும்னா, எனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களால தான் என் பேரை சொல்ல முடியும். ஆமேன். எல்லாராலையும் என் பேரை சொல்லி என்னை கூப்பிட முடியாது. என் பேரை சொல்லி எல்லாரும் கூப்பிட முடியுமா? எனக்கு நெருக்கமாக இருக்கவங்க, என்னை அறிந்தவர்கள் என் பேரை சொல்லி கூப்பிட முடியும். அப்போ யார் இந்த யாவேன்னு சொல்ல முடியும்னா, தேவனோடு கூட இணைந்து ஒன்று இருக்கிற உங்களால் என்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அவர் என் கர்த்தர். ஆமேன். வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இதெல்லாம் பாட்டு. ஆக்சுவலி இவங்க பாடினது எல்லாமே என்னது? பாட்டு. இது ஒரு பாட்டு. இதுல யாராவது பாட்டு எழுதிருக்காங்களான்னு தெரியல. ஆனா இந்த ரெண்டாவது பாட்டு எழுதிருக்காங்க. ரெண்டாவது வசனம், கர்த்தரின் பலனும் என் கீதமும் அவர் என் ரட்சிப்புமானவர். வாங்க வாங்க, பழைய பாட்டு ஒன்று இருக்கா? வெற்றி, மகிமையா வெற்றி சிறந்த கர்த்தரை அப்படின்னு. இப்போ எக்கச்சக்கமான பாட்டு வந்திருக்குது. இதுல இருந்து நீங்க ரெடியா இருங்க. எக்கச்சக்கமான பாட்டு வந்திருக்குது. சரியா? இப்போ கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர், காட், லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். கரெக்டா? பலன்னா ஸ்ட்ரென்த். இப்படி தூக்கி இப்படி காட்டுறிய உன் வலுவு. இதுல இல்ல உன் வலுவு, உன் ஆண்டவர்ல தான் உன் வலுவு இருக்குது. அல்லேலூயா. பாத்தியோ இல்லையா? எக்ஸசைஸ் பாடி என்று ஒரு குத்து குத்துன இதுல ஒன்றும் ஆகாது. குச்சனி குத்து குத்துனா ஒரு ரத்தம் வருமா இருக்கும். திரும்ப அவன் சரியாயி அவன் வந்து குத்தனானா இல்லை மொத்தனானா உனக்கு என்னென்ன வரும்னு தெரியாது. ஆனா இது இல்லை என் பலன், என் கர்த்தர் என் பலன். அல்லேலூயா. சில பேர் வாயை திறந்தா அப்படியே முனகிட்டே இருப்பாங்க, பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. நம் வாயின் பாட்டு நம் கர்த்தர் தான். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய வாயிலும் பாட்டு பாடிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பாடிட்டே இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எந்த நேரம் தெரியாது, சமயம் தெரியாது, துக்கமானு தெரியாது, சந்தோஷமானு தெரியாது, என் வாயில் பாட்டு போயிட்டே இருக்கும். நீங்களும் அப்படி தானே? வேலை செய்யும் போது அதை பண்ணும்போது இதை பண்ணும்போது உங்கள் சிந்தனை ஃபுல்லாக பாட்டு பாடிட்டே இருக்கும்ல. அப்போ நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். அல்லேலூயா. ஆங்கிலத்தை சொல்லும் போது போயிட்டு இருக்குது, God is my strength and my song. ஆனா தமிழ்ல கீதம்னா சாங் கிடையாது, மியூசிக் இல்ல. உங்க வாயில இருக்கிற மியூசிக் நம் கர்த்தர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். அல்லேலூயா. இந்த வசனம் என்னங்க சொல்லுது? ஃபர்ஸ்ட் இந்த கோர் என்ன? இந்த வசனத்தோட மீனிங் என்ன? ஆண்டவரை ஆராதிக்கணும், வர்ஷிப் பண்ணணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆராதனைன்னா என்ன? மறுபடியும் சொல்லுங்க. துதிக்கிறது, மகிமைப்படுத்துறது. என்ன பண்ணுவீங்க ஆராதனையில? ஆராதனை பண்ணுங்கப்பா அப்படின்னு உங்ககிட்ட மைக்கு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? பாட்டு பாடுவீங்களா? என்ன பாட்டு பாடுவீங்க? நிறைய பாட்டு இருக்குது. சரியா? நிறைய பாட்டு இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது. ஏன் சொல்லிடலாமா சொல்ல வேணாமான்னு மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் நிறைய பாட்டு இருக்குது, நிறைய பாட்டு இருக்குதுன்றேன். சரி, ஒரு பாட்டு எக்ஸாம்பிள். என்ன விஷயம்னா,
உங்கள் பாடல் ஆண்டவரை பற்றி இருந்துச்சுன்னா அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ப்ராப்ளமே கிடையாது. அந்த பாட்டில் என்னை பற்றி இருக்குது, என்னை பற்றி மட்டும்தான் இருக்குதுன்னா அது ஆராதனையில் பாடுற பாட்டு கிடையாது. ஒருவேளை தனி பாடலாக பாடலாம், ஒருவேளை நல்லா இருக்குது அப்படின்னா தனி பாடல்லையோ இல்லை காணிக்கை சமயத்திலையோ இல்லை எல்லாத்தையும் பாடலாம். ஆனால் அந்த பாடல் ஆராதனையில் பாடக்கூடிய பாடல் அல்ல. அல்லேலூயா. ஒரு பாட்டை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. மியூசிக்கலா அந்த மியூசிக்கை கேட்டால் அட இன்னும் குத்துறாங்கல்ல அப்படின்னு அப்படின்னு அப்படியே கீபோர்டில் ஒரு சிந்து போட்டு வாசிச்சோம்னா அப்படி இருக்கும் கேட்குறதுக்கு. இந்த கிருபைன்னு ஒரு பாட்டு இல்லை, அப்படி இருக்கும் பாட்டு. மியூசிக்கெல்லாம் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சர்ச்சில் யாரும் இல்லாதப்போ நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா அந்த இது வீட்டை போட்டு டேன் அப்படி சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. அது வாசிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இ மைனர் வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பாட்டு கவனிங்க. இன்னும் நான் அழியலை, இன்னும் தோற்று போகலை, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன். இந்த பாட்டை சர்ச்சில் வந்து பாடுறியே ஏன். இது அவரை தப்பு சொல்லக்கூடாது, அவர் தன்னுடைய சாட்சியை பாட்டாக எழுதியிருக்கிறார். அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் உங்களை யாரையும் என்ன பண்ண சொல்ல, இந்த பாட்டு நான் பாடுறேன்னு யாராவது பாடணும் அவர் சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, அவருடைய சாட்சியை பாட்டாக எழுதியிருக்கிறார். ரெண்டாவது, போராட்டங்கள் முடியல, பாடுகள் முடியல, ஆனாலும் நிற்கிறேனே ஏன். ஒரு அளவுக்கு இந்த ரெண்டு லைனும் நமக்கு ஒத்து போயிடும், நமக்கு பர்சனலாக டச் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது ஆராதனையில் பாட முடியுமா? ஆண்டவரை பாடுற ஏதாவது வாழ்த்து இதில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. உடனே என்ன சொல்வீங்க நீங்களா, கிருபைன்னு இருக்குதுல்ல. அங்கே தான், அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரம் விட்டுட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த கிருபைங்கிற வார்த்தை ஆண்டவருக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா இல்லை மனுஷங்களுக்குள்ளேயும் பயன்படுத்த முடியுமா, இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு எனக்கு. இந்த கிருபைங்கிற வார்த்தை ஆண்டவர் நம்ம மேலே பாராட்டுகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா இல்லை ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேலே பயன்படுத்துறதுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு வேதாகமம் அநியாயத்துக்கு சொல்லுது. அந்த வார்த்தையை எங்கே வேணால் பயன்படுத்தலான்னு. அல்லேலூயா. அந்த ஸ்லைடை காட்டுறீங்களா, தேடுவீங்களா? 6வது ஸ்லைடு வந்துருச்சா? கிரேஸ் அங்கிற வார்த்தை 2580ங்கிற ஸ்ட்ராங் நம்பர். அதாவது நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கிட்டீங்களா, ஈப்ரு வேதாகமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நம்பர் போட்டுருவாங்க. இந்த வார்த்தைக்கான நம்பர் வந்து 2580. அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா கானே அப்படின்னு படிக்கலாம். இந்த கானேங்கிற வார்த்தை தான் கிருபையும் சொல்கிறாங்க, தயவுன்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க, ஃபேவர்னும் அந்த வார்த்தை தான், கிரேஸ்க்கும் அந்த வார்த்தை தான், ப்ளசண்ட்னாலும் அந்த வார்த்தை தான், ப்ரெஷியஸ்னாலும் அந்த வார்த்தை தான், வெல் ஃபேவர்டுனாலும் அந்த வார்த்தை தான். அல்லேலூயா. சோகமான விஷயம் என்னன்னா, இந்த முழு பாட்டை எடுத்தா முழு பாட்டில் ஒரு இடத்துல கூட ஆண்டவர் பேர் வரல. அப்போ இந்த பாட்டை நீங்கள் ஆராதனையில் பாட முடியுமா? இந்த முழு பாட்டில் ஆண்டவர்னு ஒரு வார்த்தை வரல, இயேசுன்னு ஒரு வார்த்தை வரல. லிரிக்ஸில் எங்கேயுமே கிடையாது. ஆண்டவர்னோ இயேசுனோ தேவனோ கர்த்தர்னோ ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தை இந்த பாடலில் இல்லை. இந்த பாடல் ஆராதனையில் பாடினா சரியா? அப்போ நீங்க பாடுற பாடலை நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இவரே எழுதின இன்னொரு பாட்டு இருக்குது, உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே. அப்படியே கேட்கும் போதே பிளசண்டா இருக்கும். ஆனா மறுபடியும் சொல்றேன், இந்த பாட்டுலயும் ஆண்டவர் இல்லை. ஆனா இது ஒரு அர்ப்பணிப்பின் பாடல். நான் என்ன வந்து ஐ சரண்டர் டு ஜீசஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வேணா அதை பாடலாம். உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. சொல்லலாமா? உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் ஜெயமே, உன் கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம்மா
கிடந்தால் சுகமே, உம்மோடு கிடந்தால் ஜெயமே. அல்லேலூயா. இதுவும் அவர் எழுதின பாட்டு தான். அகைன் சொல்றேன், இந்த பாட்டு ஒரு நான் ஆண்டவர்கிட்ட பர்சனலாக என்னை சரண்டர் பண்ணுறதுக்கு பாடலாம். இதை வர்ஷிப்பில் பாட முடியாது. வர்ஷிப் என்பது தேவனை உயர்த்துவது மட்டும் தான். அல்லேலூயா. அதை தவிர அந்த பாட்டில் வேற எதுக்கும் இடமே கிடையாது. அந்த கிருபை பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வரி வரும், அதை நான் பாடினேன்னா அது பொய். என்ன பாட்டு தெரியுமா? படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழுறனே ஏன் ஏன் ஏன். வாசிங்க, உங்களை அதுதான் நிக்க வச்சிருக்கிறேன். பாடுங்க. படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறனே ஏன், நிற்கிற ஆனாலும் நிற்கிறனே ஏன், கிருபை கிருபை கிருபை. இவங்க மொத்த பேரையும் ஒரே இதில் போய் சொல்ல வச்சுட்டேன். நீங்களாம் படிக்கல, நீங்களாம் படிக்கல, பட்டதாரி ஆகல, நீங்கள் படித்தது மூலமாக சம்பாதிக்கல. அப்படியா? இந்த பாட்டு என்ன சொல்லுது? படிக்கலை, படிக்காதால நான் உயரலை, பட்டதாரி ஆகலை, அதனால் நான் வாழலை. நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். நான் படித்தேன், அந்த படிப்பில் நான் என்ன பண்ணேன்? பட்டதாரி ஆனேன். அந்த படிப்பினால என்னை ஆண்டவர் வாழ வச்சார். அந்த படிப்பை கொண்டு தான் ஆண்டவர் வாழ வச்சார். ஆண்டவர் வாழ வச்சார். ஆனால் எதை கொண்டு? நான் படித்த அந்த படிப்பை கொண்டு. இப்போ இந்த பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னா என்ன பண்ணுறீங்க? அப்பட்டமாக போய் சொல்கிறீங்க. அவர் தன்னுடைய சாட்சியை பாடலாக எழுதியிருக்கிறார். இப்போ அந்த ஒரு பாட்டை எடுத்து, இந்த பாட்டு மேலே எனக்கு வன்மலாம் கிடையாது, இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும், ஆனால் இது ஆராதனையில் பாடுற பாட்டு கிடையாது. அப்போது உங்களுக்கு சில என்ன பாட்டு பிடிக்கும், நிறைய பாட்டு பிடிக்கும். நீங்கள் எடுக்கணும், இப்போ லிஸ்ட் எடுக்கணும், இப்படி கூட லிஸ்ட் எடுக்கணும். பாட்டை எடுத்துட்டு அந்த வரி இப்படி ஒரு டேபிளில் காலம் மாதிரி போட்டுருவோமா? ஆண்டவரை பற்றி மற்றவை அப்படின்னு போட்டுருவோம். ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்குதா? 1. அடுத்த வரி ஆண்டவரை பற்றி 1, ஆண்டவரை பற்றி 1. இப்போ சம்மந்தம் இல்லாமல் ஒன்று சொல்லிக்குது. அப்போது அந்த மற்றவை காலம்னு ஒன்று போடுங்க. நீங்கள் அதை போட்டுட்டு அது ஒரு 70-80% அது ஆண்டவரை பற்றி இல்லைன்னா பெட்டர் அந்த பாடலை ஆராதனையில் பாடாமல் இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. நம்ம சபையில் தனி பாடல் பாடுறதுக்கு நேரம் இருக்குது இல்லை? நைட் ப்ரேயரில் 1 hour பாடலாம், இதெல்லாம் பாடலாம். இந்த பாட்டெலாம் பாடுவேன், கேட்டுக்கிறீங்களா? சாராயத்தை நாடி குடிப்பவனே ஐயோ, அது ஆராதனையில் பாட முடியாது. ஆனால் அது ஒரு பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு தான். சாராயத்தை நாடி குடிப்பவனே ஐயோ, தான் மட்டும் வாழ வேண்டி சேர்ப்பவனே ஐயோ, நன்மையை தீமை என்று சொல்பவனே ஐயோ, சோரோசினே ஐயையோ உனக்கு ஐயையோ, ஐயையோ உனக்கு ஐயையோ, ஐயையோ உனக்கு ஐயையோ, ஐயையோ. பாடுங்க. சாராயத்தை நாடி குடிப்பவனே ஐயோ, தான் மட்டும் வாழ வேண்டி சேர்ப்பவனே ஐயோ, நன்மையை தீமை என்று சொல்பவனே, கப்பனகுமே கொச்சாவே கொரோசினே ஐயையோ உனக்கு ஐயையோ, ஐயையோ. ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டில், ஒரு வார்த்தையை சொல்லி சாரி வாயில் என்ன அடிச்சு கிடக்குது? ஐயோ 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 ஐயோன்னு அடிச்சு கிடக்குது. சூப்பர் பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கே பாடுவேன்? தனி பாடலில் பாடுவேன். இதை கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது? பெக்மன்ஸ் ஐயா பாட்டு இருக்குது, அவர் பாடலாம் எல்லாமே மேக்சிமம் ஆராதனையில் பாடுற பாட்டு. ஆனால் அவர் ஒரு பாட்டு எழுதிக்கிறார், வசதியை தேடி ஓடாதே 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 அது தொடுவானம். அதை கொண்டாந்து ஆராதனையில் பாடுவியா? உங்க பாட்டு ஒன்று இருக்குது தெரியும்ல, அது விஞ்ஞான உலகம் அதில் என்னாலும் நரகம், மண்ணான மனிதா நீ இயேசுவையே நம்பு. இது சுவிசேஷ பாட்டு. போன சொன்ன பாட்டு புத்திமதி சொல்ற பாட்டு. வசதியை தேடி ஓடாதரா அறிவு கெட்டவனே, வசதியில் கிடையாது, ஆண்டவர் தான் எல்லாம் முக்கியம்னு புத்தி சொல்ற பாட்டு. ரெண்டாவது பார்த்த பாட்டு சுவிசேஷ பாட்டு, விஞ்ஞான உலகம் அதில் எல்லாம் நரகம் தான், நீ யாரை தேடு? இயேசுவை தேடு. அல்லேலூயா.
ஆராதனை என்பது அது ஆண்டவரை மாத்திரமே சென்டரில் வைக்கக்கூடியதாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் நடுமையப்படுத்தலை அப்படின்னா, உங்கள் ஆராதனை நடுமையப்படுத்தலைன்னா உங்கள் ஆராதனை வீண். அல்லேலூயா. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் இன்னைக்கு வர பாடல்கள் அப்படி இல்லை. நிறைய பேர் தங்களை பெருமையாக சொல்கிறதுக்கு அந்த பாட்டை எழுதுகிறாங்க, ஆனால் அதில் ஆண்டவர் பேரை வைக்கிறாங்க. நல்லா அந்த பாட்டை வரிகளை கவனிக்கணும். இந்த பாட்டில் வரியும் மூலமாக என்னை பெரியவனாக்கினீரே, நான் இப்படி ஆனனே, நான் அப்படி ஆனேன்னு அந்த பாட்டு இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த பாட்டை பாடாதீங்க. நான் அப்படி ஆனேன் உம்மால, நான் அப்படி ஆனேன் உம்மால, இதெல்லாம் பாட்டு கிடையாது. பாடலாம் எது தெரியுமா? அருவே உருவே குருவே சரணம், ஒரு வார்த்தை கூட வெளியே போகக்கூடாது. ஆதியும் அந்தமும் இல்லாய் சரணம், அப்படி இருக்கணும் பாட்டு. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை மட்டும்தான் சொல்லணும். நாம் பிறந்தது வாழ்றது எல்லாமே எதுக்கு தெரியுமா? என் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, என் ஆண்டவர் என்னில் மகிமைப்படும்படியாக. அல்லேலூயா. ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு. கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே என் ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். அல்லேலூயா. 3ஆம் வசனம், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கர்த்தர்னா என்னது? யாவே. யெகோவா என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. நாமம்னா ஒன்றும் இல்லை, பெயர். நான் இந்த பாடல் பாடும்போது நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். என்ன பாடல் ஞாபகம் இல்லை, இயேசு என்னும் நாமம் என் நாவுக்கு சுகிரதம்னு ஒரு பாடல் பாடும்போது ஆராதனை நேரத்தில் நான் சொன்னேன், இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அவங்களுக்கு நாமம்னா என்னது நமக்கு தெரியும், நேம், நாமத்துக்கு டிரான்ஸ்லேஷன் நேம். ஆனால் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நாமம்னா என்னது? நாமனா இதுவா, இது பட்டல்ல, இது 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 ரைட், இதுதான் அவங்களுக்கு என்னது? நாமம். இது எதுக்கு போடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? புரியல? சொல்லுங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இது என் தெய்வத்தின் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாமனா ஒண்ணும் கிடையாது. திஸ் இஸ் த நேம் ஆஃப் மை காட், மை லார்ட். அல்லேலூயா. அவர்கள் எப்படி தன் தலையில் அவங்க கடவுள் பேரை தரிச்சிக்கிறாங்களோ, நம் மேல நம்முடைய தேவன் பேரை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்க தான் அவரை கேரி பண்ற அந்த கழுதை. இதுல வரும்ல, மேத்யூஸ்ல வரும்ல, மத்தேயுல ஆண்டவரை சுமந்து செல்கிற ஒரு கழுதை வரும். அந்த கழுதை சாதாரணமா அதுக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது, அது ஒரு ஆளே கிடையாது. ஆனா அந்த கழுதை நடந்து போறதுக்கு இப்ப என்ன போடுறாங்க? குருத்தோலைகளை போடுறாங்க, மேலே போட்டிருந்த அந்த வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, கம்பளங்களை விரிக்கிறாங்க, அதுக்கு மேலே நடந்து போகுது கழுதை. அல்லேலூயா. நீங்க கம்பளங்களை பார்த்த உடனே நம்மளை ஜேன்னு சொல்ற சத்தம் சுத்தி கேட்கும் போது, ஆஹா நம்மள தான் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க தான் பிசாசு. இல்ல, நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, இது அவருக்கான கர்ஜனை, ஆனா அவரை சுமந்து போகிறதால தான் இந்த மரியாதை எனக்கு நினைச்சீங்கன்னா நீங்க நல்ல கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை சுமந்து போறேன் நானு, அதனால தான் இந்த கௌரவம் எனக்கு, இந்த மகிமை எனக்கு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மகிமையை ஆண்டவருக்கு நீங்க செலுத்துனீங்கன்னா ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்க கழுதை என்ன பண்ணுச்சு? ஆண்டவரை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்குது, அவருக்கு இன்னும் தாழ்மையா இருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இந்த கழுதையை மாற்ற மாட்டார். இது ஃபெய்த்ஃபுல், திஸ் இஸ் மை ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், எனக்கு விருப்பமான சர்வெண்ட் இவன், என்னை அழகா கூட்டிட்டு போறான் எல்லா இடத்துக்கும், எங்கெங்கெல்லாம் என்னால் போக முடியாதோ அங்கெல்லாம் என் பேரை கொண்டு போய் சேர்த்துடுறான் இவன். இல்ல, உங்க பெயரை கொண்டு ஆண்டவர் மகிமைப்படுவாரானால் நீங்க அவர் பெயரை எல்லா இடத்துலையும் கொண்டு போகிற கழுதைகளா இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களை மாற்றவே மாட்டார், உங்க மேல பிரியமா இருப்பார். அதுவே கழுதை என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? இது நான் தான் என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சதோ ஆண்டவர் அன்னைக்கு கழுதையை மாத்திடுவாரு. கழுதைக்கு கம்பளங்கள் கிடையாது, கல்லு தான் கிடைக்கும். வெறும் கழுதை போயிருந்தா, அந்த தெருவில் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ஒன்றும் யாரும் கவனிச்சிருக்க மாட்டான்.
இல்லை தொந்தரவு பண்ணுற மாதிரி, இல்லைன்னா சர்ச்சுக்குள்ளே போய் என்ன பண்ணுவான், எட்டி வச்சிருப்பான் கழுதையை. அதே கழுதை ஆண்டவர் அமர்ந்ததுனால கனம் பெற்றது. அல்லேலூயாம், அல்லேலூயாம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். ஆமாவா? பார்வோனையும் அவனுடைய ரதங்களையும் அவன் சேனைகளையும் என்ன பண்ணாரு, சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். 5ஆம் வசனம், ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல் ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். என்ன பண்ணாங்களா அவங்க? கடல் அவங்கள மூடிக்கிச்சான், ஆழி அவங்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில். இதெல்லாம் உங்க பாடின பாட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடின பாட்டு. இதெல்லாம் எப்படி பாடியிருப்பாங்க? மியூசிக் பண்ணி. இது ஒரு ஸ்டான்ஸாவாக இருந்திருக்கும், இது ஒரு கவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 வசனம் 3 வசனம் சேர்ந்து ஒரு கவி, அடுத்து ஒரு 3 வசனம் ஒரு கவி, கவியாக பாடிட்டு திரும்ப முதல் வழியை பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6வது வசனத்தை கவனிங்க. கர்த்தாவே, புரிஞ்சுதா அந்த வசனம்? உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. உம்முடைய வலது கரம் பகைஞ்சனை நொறுக்கிறது. என்னது? இப்படி கிரஷ் பண்றது. நொறுக்கிறதுனா கிரஷ், கசக்கி போறதுனா கூட இப்படி போட்டு கசக்கிறது. இது எப்படி தெரியுமா? ஒரு கிளாஸ் விழுந்து உடஞ்சதுன்னா அது எங்க போய், அதோடைய ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் எங்க போய் விழுந்திருக்குன்னே கூட தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அடையாளம் தெரியாத, இல்லை மறுபடியும் சேர்த்து ரிவர்ஸ் பண்ண முடியாத ஒரு இதுவே பேப்பரை கிழிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்? 4ஆக கிழிச்சிட்டிங்க, 5ஆக கிழிச்சிட்டிங்கன்னா கூட உட்காந்து கஷ்டப்பட்டு அப்படி இப்படி அடுக்கி பின்னாடி ஒரு டேப்பை ஒட்டி உருவாக்கிடலாம். இது இவர் ஆண்டர் பண்ண டேமேஜ் எப்படின்னா இர்ரிவர்சிபிள். அதை திரும்ப சரி செய்ய முடியாத ஒரு நொறுக்கி போட்டு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? பகைஞ்சனை நொறுக்கி விட்டார். உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை, அது என்னதுங்க? முக்கியத்தின் மகத்துவத்தினாலே. முக்கியத்தின் மகத்துவமா? அது என்ன முக்கியத்தின் மகத்துவம்? எனக்கும் புரியல. நான் ஆங்கில வேதாங்கத்தை போய் பார்த்தேன். முக்கியம் அப்படின்னு போட்ட வார்த்தைக்கு கிரேட்னஸ் அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ கிரேட்னஸ் அப்படிங்கிறதுடைய டிரான்ஸ்லேஷன், சரியான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா மேன்மை. இப்போ பாருங்க, உமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உமது மேன்மையின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர், அது அவர்களை. அது என்ன தாளடி? ஆமா, அது என்னது? தாளடி. ஓகே, தாளடியை போல பட்சித்ததுன்னு போட்டிருக்குது. தாளடி எரிச்சிட முடியுமா அவ்வளோ சீக்கிரத்தில்? கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் எந்த ஃபார்ம் தெரியுமா? தாளடியோட எந்த ஃபார்ம் தெரியுமா? வைக்கோலாக மாறுதில்ல. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி வைக்கோலை இப்படி கொளுத்துனீங்கன்னா எப்படி எரியும்? அது சக்குன்னு எரிஞ்சிடும், அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் எரியதுக்கு அங்கே இடம் கிடையாது. அதோட லேயர் பார்த்தீங்களா, அவுட்டர் லேயர் மட்டும் தான் இருக்கும், உள்ளே எதுவும் தண்டு கிண்டெல்லாம் கிடையாது. அதுக்கு சும்மா போட்டிங்கன்னா சரண் எரிஞ்சிடும். அதை போல உமது கோபாக்கினை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியை போல வைக்கோலை போல பட்சித்து போட்டது. அல்லேலூயா. எனக்கு இந்த கேள்வி இருக்கும், ஆண்டவரே இந்த செங்கடலை 2ஆ பிளந்தீங்கல்ல, என்ன யூஸ் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? நான் சயின்டிஃபிக்காக யோசிச்சு பார்க்குறேன், ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு. கேள்விக்கு பதில் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உம்முடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. அல்லேலூயா. பா, நீ சயின்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் நீட் சயின்ஸ். சயின்ஸ் யாருக்கு தேவைன்னா சயின்டிஸ்டுக்கு தேவை. நான் உருவாக்குனவன், நான் சொன்னால் அது செய்யணும் இல்லை? கடலை இறையாதே அமைதியா இருன்னு சொன்னா என்ன பண்ணணும்? புள்ளைய பார்த்து ஏச்சி பேசாத அப்படின்னு சொன்னா புள்ள பேசாம இருக்கிற மாதிரி கடல் பேசாம இருக்குமா? அல்லேலூயா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். சில நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்கு வேலை பார்ப்பேன். எனக்கு இந்த ஷார்ட்ஸ் பார்க்கறது பிடிக்காது. ஆனால் என்னைக்குனா ஒரு நாள் பேரில் மாட்டிக்குவேன். இப்படி தள்ளினே இருக்கிறேன். ஒரு அம்மா பீச்சில் நின்றுட்டு என்ன பண்ணுது, ஒரு சாமி பேர் எழுதுது. அது சாமி பேர் எழுதிடுச்சான். எழுதிட்டு அப்படி சொல்லுது, கடல் வரல, அலை அது மேலே ஏறலையாம், அழைச்சிடுச்சு, ஏறுது. கரெக்டாக பிளான் பண்ணி வீடியோ எடுத்து போட்டுக்குதுங்க. என்னால் தாங்க முடியல. என்னால் ஐயோ நேரில் இருந்தால் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுரு.
நீ ஜீசஸ்னு எழுதுனா கூட அதை அழைக்கும் கடல். அது ஆண்டவர் சொல்லணும், நீ ஆண்டவர் மாதிரி நீ இது பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கரெக்டாக அது எப்போ வராதுன்னு தெரிஞ்சுக்கினேன், எழுதிட்ட, வந்து போயிடுச்சு அலை. இப்போ எழுது, அடுத்த ஆளை வரப்போகுது, அழைச்சிரு. சி அப்படி அல்ல. அவர் இறையாதேன்னு சொன்னால் அது இறையாது, அமைதியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுது பாருங்க, வெள்ளம் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், குவிச்சு அப்படி கொட்டி குவிச்சு நிறுத்த முடியும். வசனம் எப்படி அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க. வெள்ளம் குவியலாம் நிற்குமா? வார்த்தையை கரெக்டாக பிரயோகப்படுத்திருக்கிறாங்க. வெள்ளம் குவியலாக தான் நின்றது. ஆமேன். ஆழமான ஜலம் நடுக்கடலில் ஆயிடுச்சான், ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ தண்ணி நிற்க முடியும் தானே? தண்ணி ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நிற்கும் தானே? ஆண்டவர் அப்போ ஒரு வேளை ஸ்னோவா ஆக்கி, நமக்கு தெரியாது, வசனத்தின்படி சொல்கிறேன், ஸ்னோவாக்கிட்டார் போல மொத்தத்தையும், நில்லு உறைஞ்சு அப்படின்னு. அல்லேலூயா. நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தட்ஸ் த சீக்ரெட். தண்ணி நின்னதுக்கான காரணம் ஆண்டவர் சொல்றாரு, நான் தண்ணியை உரைய வச்சுட்டேன். எப்படி வச்சேன்னு தெரியாது, நான் அப்படி கையால் தள்ளி கூட நான் உரைய வைப்பேன், என்னால் முடியும். ஆமேன். 9வது வசனம் கவனிங்க. நான் சொன்னல ஏன் இந்த வெற்றியை கொண்டாடுறாங்கன்னு கவனிங்க. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்கள் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று யார் சொன்னது? என்னென்ன சொன்னாராம்? எப்படி 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 வாங்க வாங்க. தொடருவேன், அதாவது நான் போவேனா இவர் என்னை ஃபாலோ பண்ணி துரத்தினே வருவாராம், என்னை துரத்திட்டே வருவார், நான் ஓடிக்கிட்டே இருக்கணுமா. ரெண்டாவது, ஓடிட்டே இருக்கிற என்ன பண்ணுவாராம் இவரு? பிடிச்சிட்டு வாரான். பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாரான்? என்ன என்கிட்ட இருக்கிறத கொள்ளையாடுவாரான். என்கிட்ட இருக்கிற வாட்சி, செயின் எல்லாத்தையும் இப்படி சட்டை கிட்ட எல்லாத்தையும் கழட்டு ஃபுல்லாக என்னை கொள்ளையாடி வரான். கொள்ளையாடிட்டு என்னை ஓரமாக விட்டுருவாரான். விட்டுட்டு இவர் என்ன பண்ணுவாரான்? பங்கு போடுவாங்களாம் இவங்களுக்குள்ள. எப்படி எப்படி? என்னை தொடர்ந்து பிடிச்சி என்னை கொள்ளையாடி பங்கு போடுவேன், அதோட நிற்க மாட்டார். இந்த வசனம் சரியா உங்களுக்கு புரியுதா? என் ஆசை அவர்களுக்கு திருப்தியாகும். என்ன சொல்ல வர்றாரு? நம்ம பக்கஞ்சு என்ன சொல்ல வர்றாரு நம்மளை பார்த்து? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சு சொல்ல மாட்டேன் அப்படின்றீங்களா? புரிஞ்சிச்சா புரியலையா? என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தி ஆகுமா? கொழுப்பு பது. அந்த காலத்தில் யுத்தங்கள் நடக்கும்போது இதை தான் செய்வானுங்க. போவானுங்க, ஒரு தேசத்தை ஒரு நகரத்தை பிடிப்பானுங்க, கொள்ளையாடுவானுங்க, பங்கிடுவாங்க, அங்கே இருக்கிற பெண்களை பலாத்காரம் பண்ணுவானுங்க. வசனம் ஆங்கிலத்தில் போட்டிருக்குது, மை லஸ்ட் ஷல் பி சாட்டிஸ்ஃபைட் அப்பான் தேம். என்னுடைய லஸ்ட் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெண்கள் இருக்கிறாங்களே அவங்கள எல்லாரும் நான் பலாத்காரம் பண்ணுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும். எவ்வளவு கொழுப்பு பாருங்களேன். இவன் சும்மா இவங்களை கொல்லணும்னு வரல. அவன் எகிப்தியன் உங்களை சும்மா கொண்டு போறான்னு வரல. அவனுடைய இதை பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்களேன். உங்களை துரத்தி உங்களை ஓட வைப்பானா. உங்களை ஓட வச்சு அந்த இறையை என்ன பண்ணுறது? இறையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இறையை ஆட்டம் காட்டுறது, கொஞ்சம் ஓட வைக்கிறது, மூச்சு வாங்க வைக்கிறது, இறைக்க வைக்கிறது, கஷ்டப்பட வைக்கிறது. நீ சோர்ந்து போய் நிற்கும் போது உன்னை பிடிக்கிறது, சோர்ந்து போய் நின்ன பிறகு உன்னை பிடிச்சி என்ன பண்ணுறது? உன்னை கொல்றது கிடையாது. இப்போ என்ன பண்ண மாட்டேன், உன்னை கொல்ல மாட்டேன், டைம் கொடுப்பேன் உன்னை. இப்போ உன்னை கொள்ளையாடுற டைம், உன்னை கொள்ளையாடுவேன். கொள்ளையாடி அதில் நான் பங்கு போடுவேன். ரெண்டாவது, உன் குடும்பத்து மேலே கை வைப்பேன். அதானே, பெண்களை பலாத்காரம் பண்ணுவேன். பண்ணிட்டு என்ன பண்ணுவாரான்? இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பட்டயத்தை எடுத்து எல்லாரையும் கொன்றுவாராம். அப்படின்னு என் பகைஞ்சன் சொன்னான். 10ஆம் வசனம், உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. அல்லேலூயா. பேச்சாடா பேசின பேச்சு. உள்ள வரும்போது என்ன பேசியிருக்கிறான் அவன்? கடலுக்குள்ள உனக்கான வழியே கிடையாது. ஒரு நாட்டுக்குள்ள போனோம்னா அந்த நாட்டோட பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருக்கணும், இல்லை உங்க நாட்டோட பாஸ்போர்ட் இருக்கணும், அந்த நாட்டிலேருந்து அழைப்பு இருக்கணும், இந்த நாட்டிலேருந்து நீ வரலான்னு ஒரு உரிமை இருக்கணும். ஆண்டவர் உனக்காய் இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் போட்ட பாதையில் நீ வரணும்னா யார்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும்? அந்த பாதையை போட்ட ஆண்டவர்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும். நீ என்ன பண்ண? போங்கடா
உங்களை என்ன பண்ண போறேன், நான் கொள்ளையாட போறேன், பிடிக்க போறேன், அது போறேன், இது போறேன்னு சொன்னேன். சிம்பிளா என்ன பண்ணார் ஆண்டவர்? காற்றை வீச பண்ணினார், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களிலே ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. 11ஆம் வசனம் ரொம்ப பிடிச்ச பாட்டு இல்ல? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்வருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர். பூமி என்ன பூச்சா இல்லைன்னா முதலையா முழுங்குறதுக்கு? அது எப்படி அந்த கற்பனையில் எழுதுறாங்க பாருங்க. அந்த அந்த கடல் பிரிஞ்சிருந்தது, கிட்டத்தட்ட பூமி வாயை திறந்து ரெடியா இருந்த மாதிரியும், என்ன பண்ணுது? எங்க பாம்பு இறைய பிடிக்கணும்னா அது வாயை திறந்து வச்சு இப்படி பாஞ்சு பிடிக்கும். ஆனா இறை என்ன பண்ணுது? அதுவா வந்து என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு விழுது. பூமி என்ன பண்ணிச்சா? சரி ஓகே, எனக்கு என்னாச்சு, பசிக்குது அப்படின்னு என்ன பண்ணிச்சா? டக்குன்னு வாய முடிச்சு. பூமி என்ன பண்ணிச்சான்? அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். ஆமென். அல்லேலூயா. 14ஆம் வசனம் வேகமா போலாம். நம்ம பார்க்க போறது மாறா. நம்ம இங்கேயே இருக்கிறோம், இன்னும் ஆராதனையிலேயே இருக்கிறோம். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். ஸோ பேசிக்கலி என்ன சொல்றாங்க? இந்த செய்தியை கேள்விப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? திகைப்பாங்க, திகில் பிடிக்கும், பயப்படுவாங்க. 15ஆம் வசனம் கலங்குவார்கள், நடுக்கம் பிடிக்கும், அவர்கள் கரைந்து போவார்கள். 16ஆம் வசனம் பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். உங்க ஜனம் போற வரைக்கும் இது எப்படி சூப்பரா இருக்கோம்ல, கல்லை போல அசைவராது இருப்பார்களாம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் தான் போறேன், என் எதிரி இங்கே நிற்கிறான், நான் வரத அப்படியே ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு, இப்போ குச்சிட்டு இருக்கிறாரு, என்ன பார்த்துட்டாரு, இப்போ அப்படியே நிற்கிறாரு ஸ்டெடியா. அதுன்னு சொல்லுது அந்த வசனம். என்ன சொல்லிருக்குது? அவர்களுடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவராது இருப்பார்கள். அப்படியே நிப்பானா, அப்படியே நிப்பானா, ஒன்றும் பண்ண முடியாது. எதையோ விழுங்கின மாதிரி அப்படியே நிப்பானா, நீ நவந்து போற வரைக்கும். அல்லேலூயா. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜரீகம், சதா காலங்களிலும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சோ 19ஆம் வசனம் மறுபடியும் சொல்லுது, ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் போனாங்க. சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். ஆனா அதே இது வழியா என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தல்ல நடந்து போனாங்க என்று சொல்லி பாடினார்கள். அல்லேலூயா. 20ஆம் வசனம் மிரியாம் வந்து என்ன பண்றாங்க? அவங்க தீர்க்கதரிசி. தம்புருன்னா என்னது? டாம்புரின் வச்சிருப்போமே, டாம்புரின், அதுதான் அதோடைய டிரான்ஸ்லேஷன் தான் தம்புரு. அவங்க என்ன பண்ணாங்களாம்? தம்புரு எடுத்தாங்களாம். எடுத்த உடனே மற்ற ஸ்திரீகள் என்ன பண்ணாங்களாம்? அவங்களும் அவங்களுடைய தம்புருகளை எடுத்துட்டு நடனத்தோடு கூட அவளுக்கு பின்ன போய் கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாரும்? ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரே கொண்டாட்டம். எத்தனை வசனம்? 21 வசனம் கொண்டாட்டம் மட்டும்தான். அது பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் கிடையாது. 21 வசனத்திலையும் கொண்டாட்டம் 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 கொண்டாட்டம். அடுத்து திண்டாட்டம். 22ஆம் வசனத்தை வாசிங்க. முடிஞ்சுதா கதை? என்ன போட்டீங்க? ஆட்டம் ஆட்டம் ஆட்டம், அவ்வளோ ஆட்டம் ஆடினீங்க. 3 நாள்னா இல்லை. இப்போ அந்த மேப்பை காமிச்சா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, மேப்பை காமிக்க முடியுமா?
இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா 3லிருந்து தாண்டி இந்த பக்கம் வந்தாச்சு, தண்ணிக்கு வந்தாச்சு. கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ இந்த இதுதான் ஷூர் வனாந்திரம். இது ஃபுல்லாக ஷூர் வனாந்திரம். இவ்வளோ பெருசும் ஷூர் வனாந்திரம் தான். இப்போ 3 நாளாக நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 4வது இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் போகலை, கவனிக்கணும், இன்னும் போகலை. அந்த 3க்கும் 4க்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிறாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறாங்க. 3 நாளாக நடக்கிறாங்க. என்ன இல்லை? தண்ணி இல்லை. 3 நாள் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு நாள் தண்ணி இல்லாமல் இருந்தால், ஒரு நாளா, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பஸ்ஸில் ஏறிட்டீங்க, ஒரு லாங் ட்ராவல், தண்ணி எடுத்துக்கல, ஓரளவுக்கு சமாளிக்கலாம், பஸ் ட்ராவலை சமாளிக்கலாம். அதுவே ரொம்ப ஓவர ஆட்டம் போட்டுட்டீங்க, அதுதான் பிரச்சனையே. ஒரே கொண்டாட்டம். பஸ்ஸில் ஏறின உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஒரே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு பாட்டை போட்டாங்க, உங்களால் முடியல. ஏதோ கிருப்ப பாட்டை போட்டாங்க, உங்களால் முடியல. என்ன பண்ணீங்க? டையா தக்கா டுங்கு டுங்குன்னு ஆடினீங்க. உடனே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? தண்ணி தாங்க எடுத்துச்சு, தண்ணி இல்லை. ஒரு நாள் ஆனால் 3 நாள் ட்ராவல் போயிட்டே இருக்கிறீங்க. 3 நாளாக தண்ணி கிடையாது. போனது ஏசி பஸ்ஸும் கிடையாது, சாதா பஸ்ஸு, வெயில் அடிக்குது. அவங்களுக்கு பஸ்ஸு கூட இல்லை, அவங்க நடந்து போகிறாங்க வனாந்தரத்தில். 3 நாளுங்கிறது 3 வருஷம் மாதிரி அவங்களுக்கு. அல்லேலூயா. ஆனால் நல்லவர்கள் சூப்பர். 23ஆம் வசனம், இது சொல்லக்கூடாது. இப்போ 23ஆம் வசனத்துக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், தண்ணியே இல்லை. தண்ணியே இல்லை, 3 நாள் காஞ்சின்னு கிடந்தேன். 23ஆம் வசனம் சூப்பராக இன்னொரு விஷயம் நடக்குது. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால், அடா பாவிகளா, டான்ஸ் பயங்கரமாக ஆடி இருக்கிறேன். 3 நாளாக தண்ணி போடாமல் தண்ணி கொடுக்காம சாவடிச்சிங்க. 4வது நாள் தண்ணியை கொடுத்தீங்க, அதை குடிச்சு தொலைய முடியல. மண்டைக்கு ஏறுது. இப்போதான் சூடு எல்லாருக்கும். இப்போதான் மண்டைக்கு அப்படியே சூடு ஏறுது பாருங்க. எப்படி ஏறுது பாருங்களேன். நல்லா கவனிங்க, ஒரு பேட்டர்னை கவனிங்களேன். இந்த வேதாங்கமத்தில் இந்த சம்பவங்கள் இருக்கிற ஒரு பேட்டர்னை கவனிங்களேன். ஒரு பெரிய அற்புதம் நடக்குது, பெரிய அற்புதம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சோதனை. இல்லை, சுற்றி 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 இதே தான். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய அற்புதம் நடக்குது, ஒரு பெரிய செலிப்ரேஷனை பண்ணிட்டீங்கன்னா, யூ ஷுட் பி ப்ரிப்பேர்டு ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது அடுத்து வர பிரச்சனைக்கு தயாராகணும்னு அர்த்தம். அல்லேலூயா. இதை எப்படி பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னடா நல்லது நடக்கும் அப்புறம் கெட்டது நடக்கும், நல்லது நடக்கும் கெட்டது, அப்படி இல்லை. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வருஷத்தை முடிச்சு அப்பா எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது ஜூன் மாதம் வந்துடும், திரும்ப படியும்பா. திரும்ப என்ன பண்ணுவான்? ஒரு வருஷம் நம்மள தண்ணி இல்லாமல் விட்ட மாதிரி விடுவாங்க. கடைசியாக திரும்ப எக்ஸாம் வரும், அதில் பாஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் மறுபடியும் கொண்டாட முடியும். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குது, ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டீங்கன்னா, ரெடி ஃபார் த ட்ரபிள், ரெடி ஃபார் த டெஸ்டிங். அல்லேலூயா. உங்களை சோதிக்காம, உங்களை ஒரு ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண முடியாது? ரிலீஸ் பண்ண முடியாது. இந்த ஃபோன்லாம் தயாரிக்கிறதெல்லாம் காட்டுவாங்க. அது வந்து வாட்டர் ப்ரூஃபான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனை தயாரிச்சுட்டு அது மேலே ப்ரெஷராக தண்ணி அடிக்கிறாங்க. அடா பாவிகளா, நம்ம லைட்டாக தண்ணி பட்ட என்ன பண்ணுறோம்? ஐயோ ஐயோ ஐயோன்னு துடைக்கிறோம். அவன் வாட்டர் ப்ரூஃப் ஃபோனை தயாரிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்? அது மேலே ப்ரெஷராக தண்ணி அடிக்கிறான். அப்படித்தான் அவன் டெஸ்ட் பண்ணுறான். அப்போது உங்களுடைய சிருஷ்டிகர் உங்களை அப்படி சோதிச்சாதான் சுத்த பொண்ணா நீங்கள் விளங்குவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஒரு மிராக்கிள், அதுக்கப்புறம் ஒரு செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் ஒரு சோதனை. இதுதான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய இது. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்றது தான் இப்போ பிரச்சனை. என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்றது தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு என்ன, 24ஆம் வசனத்தை சேர்த்து வாசிச்சிருமா? இல்லை இருங்க வரேன், 22ஆம் வசனத்துக்கு வருவோம். 3 நாளாக என்ன இல்லை? என்ன முயற்சி பண்ண? தண்ணி இல்லை. என்ன முயற்சி பண்ண? ஏதாவது இருக்குதா வசனத்தில்? சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் நடந்தாங்க, நடந்துனே இருந்தாங்க, தண்ணி கிடைக்கல. ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? இல்லை தண்ணி கிடைக்கிறதுக்கான வழி ஏதாவது பண்ணீங்களா? ஒன்றும் பண்ணல. ரெண்டாவது, தண்ணி கிடச்சிது, உடனே திபு திபு திபுன்னு ஓடினது. தண்ணி பார்த்துட்டீங்கல்ல, திபு திபுன்னு ஓடி அப்படியே போய் பாஞ்சு விழறது.
போய் குடிச்சா கசக்குது. நான் நினைக்கிறேன் எனக்கு தாகமாக இருக்குது, அது ஓரளவுக்கு தாங்கிக்கூடிய கசப்பாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் நான்? என் தாகம், என் உயிர், என் சரீரத்துக்கு தண்ணி தேவை, எப்படியோ குடிச்சிடன்னு குடிச்சிருப்பேன். நான் நினைக்கிறேன் அது அப்படி கூட குடிக்க முடியாத ஒரு தண்ணி. அல்லேலூயா. கடலில் குளிக்கும்போது எப்பயாவது லைட்டாக நாக்கில் படிச்சு வச்சுக்கோங்களேன், லைட்டாக தான் படும், தொண்டை வரைக்கும் பண்ணும். என்ன நீங்கள் வாயை கொப்பளிச்சாலும் சரி, என்ன தண்ணி குடித்தாலும் சரி, ஒரு 2-3 ஹவர்ஸ் உங்களை வச்சு செஞ்சிடும். அல்லேலூயா. ஏன்டா கடலில் போய் குளித்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி விட்ரும். கடல் தண்ணி, சாதாரண கடல் தண்ணி, உப்பு தண்ணி தான், தொண்டை வரைக்கும் போயிட்டு இது வரைக்கும் எங்கே இறங்கி வேலை தண்ணியே குடிச்சிருக்க மாட்டீங்க, லைட்டாக போட்டிருக்கோம். அப்போது இந்த கசப்பு எப்படின்னா, நான் நினைக்கிறேன் அது குடிக்க முடியாத அளவுக்கு கசப்பு. அல்லேலூயா. குடிக்க முடியாத அளவுக்கு கசப்பு. அந்த டெலூஷனில் இருக்கிறது முதல் என்னென்னா லேசினஸ், சோம்பேறித்தனம். ஒரு முயற்சியும் செய்யலை, 3 நாளாக தண்ணி இல்லை, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. நடக்கட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும், அந்த பாட்டுக்கு என்ன பண்ணுறேன், பரதேசி மாதிரி நடந்து போயிட்டே இருக்கிறேன். 3 நாள் தண்ணியை பார்த்துட்டேன், வந்துச்சுப்பா போ, அதில் போய் ஏதோ மாடு மேயிற மாதிரி நான் மேயிறேன், இவ்வளோதான். 3வது 24ஆம் வசனத்தை கவனிங்க. எப்போதான் நான் சொன்னல, தண்ணியை குடிச்ச உடனே கசப்பு தண்ணி குடிச்சோன்னா ஆச்சு, இங்கே ஒரு பக்கம் ஏறிச்சு, இங்கே ஒரு பக்கம் ஏறிச்சு, சூடு மண்டைக்கு ஏறின உடனே என்ன பண்ணுறாங்க, யோ பாஸ்டர் கிட்ட வந்தாங்க, யோ முறுமுறுத்துன்னு தான் போட்டுக்குதாங்க. அப்போ என்ன எப்படி கேட்டிருப்பாங்கன்னு தெரில. இந்த சில நேரத்தில் அந்த கொடாடியில் பொம்பளைங்க சண்டை பிடிச்சிட்டாங்கன்னா, ஐயோயோ அதுங்கிட்ட போய் மாட்டணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கும்பலாக பிடிச்சிக்குவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா இங்கே? பாஸ்ட்டை பிடிச்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரில, புட்டி கிழிச்சிருப்பாங்களா? ஏன்னா எனக்கு தண்ணி இல்லைனா கூட பரவாயில்ல. இப்போ இந்த இது ஒன்று வேறு இருக்குது, எனக்கு தண்ணி இல்லைனா கூட பரவாயில்ல, என் குழந்தைக்கு தண்ணி இல்லைன்னு எனக்கு இன்னும் பயங்கர எரிச்சல் ஆகிடும், எனக்கு கோவம் அதிகமாகிடும். அப்பா தண்ணி கொடுப்பான்னு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்டர், அப்போ நீ பாஸ்டர் வந்து பிடிச்சிருவாரு இவரு, யோ உன்னால தாயா. திரும்ப கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பார், பாஸ்டர் என்ன தான் இருந்தாலும் திரும்ப அது கேட்குதுன்னா அப்படி அந்த திரும்ப பாஸ்டர் அப்படி. மோசே பார்த்தாரு, மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து கேட்ட கேள்விதான் பிரச்சனை. எனக்கு எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அல்லேலூயா. ஒருவேளை என்கிட்ட கிட்டதான்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லியிருப்பேன், நான் தண்ணியை குடிப்பேன், நீ எண்ணத்தை குடிக்கிறியோ குடி போ, கொழுப்பு தானே. என்ன கேள்வி? குடிக்க தண்ணின்னு கேட்கலாம், குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறமேன்னு கேட்கலாம். நீ என்ன கேட்ட? எண்ணத்தை குடிப்போன்னு கேட்டியே, என்னத்தை குடிப்ப? என்னத்தை குடிப்ப? நீ என்னத்தை கொடுத்தா குடிப்ப? நான் சொல்லுவேன், நான் தண்ணி குடிப்பேன்டா, நீ என்ன குடிக்கிறியோ குடிப்போ, அப்படி தானே சொல்ல முடியும். ஆனால் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இப்போ பிரச்சனையே என்னன்னா, ஒன்று நீ தண்ணிக்கான முயற்சி எடுக்கல, சோம்பேறியா இருந்த, 2வது மிதப்பில் இருந்த. தண்ணியை பார்த்தோடனே ஓகே கரைச்சிருச்சு, நமக்கு எல்லாம் நனைஞ்சிருச்சுன்னு அப்படியே அதில் போய் ஏறினேன். 3வது என்ன பண்ணேன், தண்ணி கசப்பாக இருந்த உடனே உன்னுடைய அரகன்ஸ் வெளியே வந்துருச்சு, உன்னுடைய ஆட்டிடியூட்னா ஆயிடுச்சுன்னா எப்படி கேட்குறாங்க, ரூட் ஆகிட்டேன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, வாட்ச் யுவர் டோன் அப்படிம்பாங்க பேசும்போது. வாட்ச் யுவர் டோன்னு அர்த்தம், நீ பேசுகிற வார்த்தையை விட அந்த டோன் ஆபத்தானது. நான் சொல்கிற ஒரே வார்த்தை, சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், என்னத்தை குடிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு, என்னத்தை குடிப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போது சொல்லுவாங்க வாட்ச் யுவர் டோன். நீ சொல்கிற அந்த டோனில் உன்னுடைய அர்த்தம் இருக்குது, சொல்கிற வார்த்தையில் கிடையாது, சொல்கிற டோனில் இருக்குது. அல்லேலூயா. என்ன செஞ்சுருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 3 நாள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நாள், ரொம்ப நாட்கள் கிடையாது. அற்புதத்தை இப்போ தான் பார்த்தீங்க, 3 days பேக் தான் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ பண்ணிட்டு வந்தீங்க, கரெக்டா? அதுவும் ஆண்டவர் செய்யல, ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிறார். ஆண்டவராக செய்கிறது வேற, அவர் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி செய்கிற போது அப்போது யாருக்கு பெருமை? அது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொட முடியாதுப்பா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் இருக்கிறார், அப்படி தானே அர்த்தம். அது நான் செய்யலை, ஆண்டவர் அவருக்காகவும் செஞ்சுக்கல, அவர் என்னை கொண்டு செய்தார். 3 நாள் தான் ஆச்சு, மிராக்கலை மறந்துட்டேன். என்ன பண்ணணும்? என்ன பண்ணியிருந்துருக்கணும்? 3 நாளாக தண்ணி இல்லை, என்ன பண்ணியிருக்கணும்? 3 நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் அற்புதம் செஞ்ச அந்த ஆண்டவர்கிட்ட போயிருக்கணும். அல்லேலூயா. 3 நாளைக்கு முன்னாடி தான் சமுத்திரத்தை 2ஆ பிளந்தவர்,
கொஞ்சம் தண்ணி கொடுக்கறதுக்கு அவர் கஷ்டமா உனக்கு கொடுக்கறதுக்கு? ஆண்டவர் உன்னை சோதிக்கிறாரு. நீ என்ன பண்ண? அவர் மேல இந்த ட்ரஸ்ட்டை விட்டுட்ட. பிரச்சனை வரும்போது எல்லாரும் சொல்றது தான், பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடணும் சொல்ல முடியும். அதை செயலா செய்யறவங்க தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்னுவாங்க. நீ என்ன சொல்றியோ அதை நீ முதல்ல செய். அல்லேலூயா. என்ன இல்லை? ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, ட்ரஸ்ட் இல்லை. ட்ரஸ்ட் இருந்து தானே அப்படி பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே ஆண்டவர்கிட்ட தான். ஆண்டவரே எங்களுக்கு தண்ணி இல்லை. மக்கள் எங்கே போயிட்டு இருப்பாங்க? இப்போ நீ பாஸ்டர்கிட்ட போய் சொன்னிய, பாஸ்டர் என்ன பண்ணாரு? பாஸ்டர் போய் வேற கிட்ட சொன்னாரா? சடனாக ஆண்டவர்கிட்ட தான் போனார். அப்போ கேட்க வேண்டியது ஊழியக்காரனை அல்ல, ஆண்டவரை தான். அல்லேலூயா. உங்கள் தேவையை சந்திக்கக்கூடியது அது ஆண்டவர் மாத்திரம்தான். உங்களுக்காக ஊழியக்காரன் என்ன பண்ணலாம்னா பரிந்து பேசலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனால் அற்புதம் அவரிடத்திலிருந்து தான் வரும். ஆமென். நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்கிறது கிடையாது. ரெண்டாவது கம்ப்ளைண்ட் பண்றது. கம்ப்ளைண்ட் பண்றது என்ன? கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? என்னத்த குடிக்கிறது? இவனுங்க கம்ப்ளைண்ட் யாரை பத்தி பண்ணானுங்கன்னா, மோசையை பத்தி ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணானுங்களா? இல்ல, ஆண்டவரை பத்தி மோசை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றானுங்க. என்ன பண்ற முடியும்? எச்சம் இருக்கிறாரு, எச்சமை பத்தி கீழே இருக்கிற ஒரு சின்ன சார் கிட்ட, இல்ல ஒரு கீழே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கிட்ட, ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு வேலை செய்யற, அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற ஒரு சின்ன ஆள்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணினா என்ன நடக்கும்? அதுவும் எச்சமை பத்தி. உன் கம்ப்ளைண்ட்ஸ் ஆண்டவரை பத்தியே இருந்துச்சுன்னா, என்ன பண்ணார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, என்ன பண்றாரு ஆண்டவர்னு சொல்லிட்டீங்கன்னா, நீ ஆண்டவருக்காக வாழ்ந்தேன்னு சொல்றது வேஸ்ட். அல்லேலூயா. ஜெபிச்சிருக்கணும், ஜெபிக்கல, பிரேயரே கிடையாது. அப்போ பிரேயரை விட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த ஆளு? இவனுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க? முறுமுறுத்து பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. பேனிக்கா. இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை என்னதுன்னா பேனிக் ஆகிறது தான். எதையாவது ஒன்று சொல்லி விட்டோம்னா ஆயிடுது, அவ்வளோதான். பயந்து 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 சாக வேண்டியது. எனக்கு அடிக்கடி தலைவலி வரும், தெரியும்ல? எனக்கு அடிக்கடி தலைவலி வரும். ஒரு கொஞ்ச நாளா நியூசிலாந்துக்கு போனதுக்கு அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதோடைய ஃப்ரீக்வன்சி ரொம்ப குறைஞ்சிருச்சு, டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு. அதுவும் நான் சரியாக தூங்கலாம் மட்டும்தான் தலைவலிக்கும், இல்லைன்னா தலைவலிக்கிறது இல்லை இப்போ. ஆனால் அப்போல்லாம் தூங்கினாலும் சரியாக தூங்கினாலும் என்ன பண்ணாலும் தலை வலிச்சிட்டே இருக்கும். 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு வலிச்சு, 2 நாளைக்கு முதல்ல ஒரு மாதத்தில் ஒரு 10 தடவை 15 தடவை மாத்திரை போட்டுருவேன். அவ்வளோ போடவே கூடாது. அதை என்னடா காரணம் அப்படின்னு உட்காந்து அனலைஸ் பண்ணால், ஒரு குறிப்பிட்ட ஆள் இருந்தார் எனக்கு, லீகலாக எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் இருந்தார். சரிங்களா? என்னுடைய கம்பெனி விஷயங்களுக்காக லீகலாக சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் இருந்தார். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு வச்சுங்களேன், ஆரம்பிப்பார் இருந்தால் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இது இல்லைனா அப்படி ஆகிடும், அப்படி பண்ணால் இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும்னா என் மண்டல அது ஏறிக்கிச்சா எனக்கு அப்படியே விட்டுருவேன். விட்டுட்டா கூட தூக்கத்தில் வரும். நான் கேட்டதை விட்டுட்டேன், கேட்டபோது இந்த ஆள் இதே தான் வேலை அப்படின்னு விட்டுருவேன். ஏன்னா ஏதோ நெகட்டிவாக சொல்லிட்டே இருக்கிறானேன்னு. ஆனால் தூக்கத்தில் கனவுல டிஸ்டர்பாக எழுந்திருப்பேன், பார்த்தா தலைவலி ஆகிடும். சுற்றி 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 இதையே பண்ணிகிட்டு இருந்தான். நான் சொல்லிட்டே இருந்தேன், இந்த வர இந்த ஆள்கிட்ட ஒரு விடுதலையே எனக்கு கிடைக்காதா அப்படின்னு. நியூசிலாந்து போன பிறகு தொல்லையே இல்லை, ஃபோனே எடுக்கிறது கிடையாது. சார் டைம் வேறு டைம் சார், மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிடுறது. சார் இது நீங்கள் ஃபோன் பண்ணது நைட்டு சார், அண்ணா முழிச்சிட்டு தான் இருப்பேன், எந்த நேரம் பார்த்தாலும் முழிச்சிட்டு தான் இருப்பேன், மாறி மாறி எப்போ பண்ணாலும் முழிச்சிட்டு தான் இருப்பேன், எடுக்கிறதே கிடையாது. கேட்டால் சார் இது நீங்கள் நைட்டு பண்ணும்போது பண்ணிட்டீங்க சார். இல்லை சார் இங்கே இன்டர்நெட் ப்ராப்ளம் சார், இது கிராமம் சார். எது? நியூசிலாண்டு கிராமம் சார், இங்கே இன்டர்நெட் வசதிலாம் இல்லை சார். என்னென்ன விட்ட முடியுமோ நிம்மதியாக இருந்தேன் பாருங்க. 6 மாதம் 2 தடவை தான் அந்த மாத்திரை போட்டேன். அது ரொம்ப சிவியராக போடுற மாத்திரை. 1 தடவை போட்டேன்னு நினைக்கிறேன், ஒரே தடவை தான் மாத்திரையே போட்டேன். வந்த பிறகு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்தியாவுக்கு வந்துட்டேன், மறுபடியும் இந்த ஆள் தொல்லை தாங்க முடியாதுன்னு. ஆண்டவர் அந்த ஆளை எடுத்து கழட்டி விட்டார். அல்லேலூயா. தலைவலியே இல்லாமல் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் பேனிக் ஆக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய சோதனை உங்கள் உடம்புல காட்டும், உங்களுடைய சிந்தனையில் காட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காட்டும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், நானும் கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடணும். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீரா ஆயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா.
மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவர் என்ன பண்ணாரு? சொல்லுப்பா என்ன பிரச்சனைன்னு கேட்கல. அங்க மரம் இருக்குது பாரு அப்படின்ட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவும் சொல்ல. மரம் அங்க இருக்கு பாருன்னார். என்ன பண்ணாங்க? மரத்தை எடுத்தாங்க, வெட்டினாங்க, தண்ணியில போட்டாங்க, தண்ணி. சொல்யூஷன் இவ்வளவு நேரம் கண்ணுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. உன் பிரச்சனைக்கான தீர்வும் கண்ணு முன்னாடி தான் இருந்துச்சு. அந்த மரம் அங்கே தானே இருந்துச்சு. அப்போ எங்க இருந்த மரத்தை அவர் காமிச்சாரு? திடீர்னு ஒரு மரத்தை வளர வைத்து ஆமனுக்கு செடியை கட்டளையிட்டார், அது வளர்ந்தது. அப்படியா சொல்லிச்சு வசனம்? இல்ல, ஒரு மரத்தை காண்பிச்சார்னா இருக்கிற மரத்தை காமிச்சார். உங்க சொல்யூஷன் உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது. ஆனா சொல்யூஷன் என்னன்னு சொல்றவர் உங்க கூட இருக்கணும். அல்லேலூயா. நான் சொன்னது புரிஞ்சுதா? சொல்யூஷன் உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்குது. அதுதான் சொல்யூஷன் சொல்ற ஆண்டவர் என்ன பண்ணணும்? உங்க கூட இருக்கணும். ஆமேன். அப்போ அந்த சொல்யூஷனை ஆண்டவர் காமிச்சாரு. அந்த தண்ணீரை அவர் ரீப்ளேஸ் பண்ணல. ஏற்கனவே இருந்த அதே தண்ணீர் தான். அதை குடிக்கிற தண்ணியாவும் மாத்தல, அதை மதுரமாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. கசப்பா இருந்ததை குடிக்கிற மாதிரி தண்ணி குடிச்சிங்கன்னா இனிக்குமா? சாதா தண்ணியை குடிச்சிங்கன்னா இனிக்குமா? அது டேஸ்டே கிடையாது. ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். அவ்வளோதான். வாட்டர்னா அவ்வளோதான். ஆனால் கசப்புலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. கசப்புலேருந்து குடிக்கிறதுக்கு இனிமையான, அதுக்குன்னு சக்கரை போட்ட தண்ணி இல்லை. சில தண்ணியை குடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அத மாதிரி ஒரு தண்ணீராக இந்த தண்ணீரை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. அதனால யோசிச்சு பாருங்க, நிறைய நேரங்களில் நீங்க உங்க பிரச்சனைக்கான தீர்வு உங்க கண்ணெதிரில் தான் இருக்குது. ஆனா அதை காட்டுகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்க சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே என் பிரச்சனை இருக்குது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கசப்பு மற்றவங்களால உருவாகலாம், இல்ல நீங்க மற்றவங்களுக்கு கசப்பா இருக்கலாம், இல்ல உங்களுக்குள்ளேயே கசப்பு, உங்களுக்கே நீங்களே கசப்பா இருக்கலாம். ஆனால் எந்த விதமான கசப்பா இருந்தாலும் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதை தியாலஜிக்கலா அப்படி சொல்லுவாங்க. கசப்பா இருக்கிற உங்க வாழ்க்கையில இயேசுடைய சிலுவை உள்ள வரும்போது அவர் உங்க கசப்பை மாற்றி உங்களை மதுரமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாமா? இல்ல 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 25ஆம் வசனத்திலேயே இன்னும் இருக்கு பாருங்க. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு, புரிஞ்சுதா என்ன பண்றாரு ஆண்டவர்? இது ஏதோ தெரியாம நடந்தது கிடையாது. இன்டென்ஷனலி ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார். ஆஃப்டர் த பிரேக் த்ரூ, ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு ஒரு பெரிய சோதனையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ அந்த சோதனையை எப்படி மேற்கொள்றான்னு, இது தானா நடந்துடல, ஆண்டவர் உன்னை சோதிக்கும்படியாக வைத்தது. ஆமேன். இங்க ஒன்று பண்றாரு பாருங்களேன், ஒரு நியமத்தை ஒரு நியாயத்தை. நியமம் அப்படின்னா ஸ்டாச்சு, நியாயம் அப்படின்னா ஆர்டினன்ஸ், நியமம் அப்படின்னா பர்மனன்ட், அதை மாற்ற முடியாத சட்டம். இந்த சட்டம் ஒரு தடவை போட்டா அப்படிதான், மாற்றவே இடம் கிடையாது. ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட், கோர்ட்ல கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கும், அந்த சட்டத்தை பயன்படுத்தி இவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கல்ல, ஒரே சட்டத்தை பயன்படுத்தி வேற வேற தீர்ப்பு கொடுப்பாங்க. உபயோகப்படுத்துறது ஒரு சட்டம். தீர்ப்பு ஏன் மாறுது அப்படின்னா அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அது மாறும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நியமத்தையும், அதாவது பர்மனன்ட் லாவையும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டினன்ஸையும் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்றது என்னன்னா, இது என்ன அர்த்தம்னா, திஸ் இஸ் அ கண்டிஷனல் ப்ராமிஸ். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. எப்படின்னா, நான் உனக்கு இது செய்வேன் அப்படி கிடையாது. இதை நீ செஞ்சா, இதெல்லாம் நீ செஞ்சா இந்த ப்ராமிஸ் செல்லும், இதெல்லாம் செய்யலைன்னா இந்த ப்ராமிஸ் செல்லாது. நான் சொல்றது புரியுதா? ரெண்டு ப்ராமிஸ் இருக்கு, ரெண்டு விதமான வாக்குத்தத்தம் இருக்குது. ஒன்று கண்டிஷனல், ஒரு சட்டத்தை ஆண்டவர் ஒரு கண்டிஷனை போட்டு, இந்த கண்டிஷனுக்கு நீ கீழ்ப்படிஞ்சினா, இல்லை இந்த கண்டிஷன் நீ ஃபாலோ பண்ணினா இது நடக்கும். அன்கண்டிஷனல்னா எந்த கண்டிஷனும் கிடையாது, அந்த ப்ராமிஸ் உனக்கு உண்டு. அல்லேலூயா. அன்கண்டிஷனலாக சொல்லணும்னா, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தா எல்லாருக்கும் என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு. அது அன்கண்டிஷனல். இதுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்றும் கிடையாது, நீ ரட்சிக்கப்பட்டா போதும். இங்கே கண்டிஷனலாக என்ன கொடுக்குறாருன்னு கவனிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தின் கவனமாய் கேட்டு
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டாள். 4 விஷயம், 4 5. அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய சத்தத்தை கவனமா கேட்கணும். கேட்கறது கூட இல்லையா, கவனமா கேட்கணுமா. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை என்னது, அவர் பார்வையில் எது சரியோ, உங்க பார்வைக்கு சரியானது இல்லை. நிறைய நேரங்களில் எனக்கு சரியா இருக்கும், ஆனால் அது ஆண்டவர் பார்வைக்கு சரி கிடையாது. அப்போ உங்க வசனம் சொல்றது என்ன, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் கொடுத்திருக்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர்டினன்ஸ் யாவையும் கை கொண்டால். என்ன சொல்றாருன்னா, நான் எகிப்தில் வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்கள் மேல் வர பண்ணேன். அல்லேலூயா. எகிப்துக்கு மேல வந்த நோய் என்ன பண்ணாது, உங்க கூட கேரி ஃபார்வர்ட் ஆகி வராது. நீங்க அங்கிருந்து உங்களால கூட்டிட்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. இதை ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது ஐ ஆம் யுவர் ஹீலர்னு போட்டிருக்குது. ஆனால் அதுவும் சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. கிரேக்கத்தில் போட்டிருக்கிறது யாவே ராஃபா, யெகோவா ராஃபா. அல்லேலூயா. வேதாகமத்தில் இந்த வார்த்தையே கிடையாது, யெகோவா ராஃபாங்கிற வார்த்தையே கிடையாது. ஐ எம் யுவர் ஹீலர்னு சொன்னாலே நான் உன் பரிகாரியாகிய கர்த்தருங்கிறது அப்படியே ஹீப்ரூல எபிரேயத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னா யாவே ராஃபா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்றுகிற தேவன் நான் தான். உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நான் தான். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற போகிற தேவன் நான் தான். நான் தான் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 27ஆம் வசனம், பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள், அங்கே 12 நீரூற்றுகளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கான என்ன சொல்லுவாங்க, கேண்டில் லைட் டின்னரா, அது மாதிரி ஒரு சரியான செட்டப் ஆண்டவர் பண்ணி வச்சுட்டார். ஒரு ராயல் டின்னர் இல்லை, எல்லாம் ப்ரிப்பேர்டா ரெடியா இருக்குது. ஆனால் கூட்டு வந்த வழி தான் ரொம்ப மோசமான வழி. வர வழி என்ன பண்ணார் ஆண்டவர், இந்த பசங்களை என்ன பண்ணுவோம், இப்போதான் இவங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சோம், சாப்பாடை கூட்டு போகிறோம், ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டு போகிறோம். இந்த கூட்டு போகிற நடுவில் என்ன பண்ணுவோம், இவங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணாரு. டெஸ்ட்ல பாஸா ஃபெயிலா? ஃபெயில். நம்ம என்ன பண்ணோம், பாஸ் ஆயிடணும். பாஸ் ஆக முயற்சியாவது பண்ணிடணும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் ஏன் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. சொல்லலாமா? யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் ஏன் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சத்தம் உயர்த்தி